8வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கழிந்த நாட்கள் பூராவும் தேவன் நம்மை பாதுகாத்தார். பலவிதமான நெருக்கங்கள், போராட்டம் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து மட்டும் நடத்தி வந்தார். அல்லேலூயா. எத்தனை வீடு வாழ்க்கையில் இல்லாத அநேக காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராட்டங்கள், நெருக்கங்கள் அநேகம் கடந்து வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் அனுபவிக்க முடிகிறது, அறிய முடிகிறது. ஆமென். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், ஸ்தோத்திரம் என்பதை குறித்து நாம் தேவ பிள்ளைகளெல்லாம் சில காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இங்கு நாம் பிரசங்கின் புஸ்தகத்தை பார்க்கும்போது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. ராஜா உலகத்தில் நாடுகளை ஆளுகை செய்கிற ராஜாக்கள், அதிபர்கள் இருக்கிறார். அவர்கள் பல சட்ட திட்டங்களை அவருடைய நாட்டு மக்களுக்கு விதிக்கிறார். விதித்த அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வாழ வேண்டும். அதற்கு அண்டை நாடுகள் பலதுண்டு. ஆனால் ஒரு நாட்டுக்குள் இருக்கும்போது அந்த நாட்டின் அதிபர், தலைவர், ராஜாக்கள் என்ன சட்டங்கள் ஏற்றிருக்கிறார்களோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் அதற்கு அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் வாழ வேண்டும் என்பதாக முறை. நான் பக்கத்து நாட்டான், எங்களுடைய சட்டம் அப்படி இருக்கிறது, அதனால் எங்களுக்கு ராஜா சொன்ன சட்டத்தின்படி தான் நான் இங்கு வாழ முடியும் என்று யாரும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாட்டுக்குள் வந்து விட்டால் அந்த நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டு விடுகிறோம். ஆமென். அந்த ஆளுகை, அந்த அதிகாரம் படைத்த ஆளுகை. அவர்கள் போர் வீரர்களை வைத்திருக்கிறார்கள், மற்ற காவலர்களை வைத்திருக்கிறார்கள், மற்ற சிறை காரியங்களை வைத்திருக்கிறார்கள், மற்ற பல காரியங்களை வைத்துதான் தன் நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்களை சிறையில் போடவும், கடுமையான தேச துரோக சட்டங்கள் காரியங்கள் செய்கிறவர்களை அவர்கள் கொலை செய்வதற்கும் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. ஏன்? சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுவோம். நம்முடைய இந்திய தேசம் இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னும் பல அதிபர்கள் ஆளுகிற நாடுகள் இருக்கிறது, இன்னும் ராஜாக்களுடைய நாடுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாடுகள் கடந்து போகும்போது இந்த ராஜ அரசாட்சிக்கு உட்பட்ட நாடு சவுதி அரேபியா மற்றும் கல்ஃப் கண்ட்ரிகளில் மிக முக்கியமான சில நாடுகள் இருக்கிறது. அங்குள்ள சட்டங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் சில காரியங்கள் செய்து அவர்கள் ஜாமீனிலும் மற்ற காரியங்களிலும் கைக்கூலி கொடுத்து வெளியே வருகிறது போல் அந்த அரசாட்சி நடக்கிற அந்த நாடுகளில் எல்லாம் செய்ய முடியாது. ஒருவர் ஒரு கொடூரமான பாவம், விபச்சார பாவம் அல்லது ஒரு கொலை காரியம், இப்படி அந்தந்த பாவங்கள் செய்தால் அந்தந்த பாவங்களுக்கு என்ன தண்டனை என்று அங்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமென். இது அந்தந்த நாட்டின் சட்டம். ஆமென். நாட்டின் நடைமுறை காரியம். அல்லேலூயா. பிரைஸ் காட். மொத்தத்தில் இந்த உலகத்தை ஒரு அதிபதி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவனுக்கு பேரு அந்தகார லோகாதிபதி. இந்த உலகத்தின் இருளின் அதிபதி சொல்லப்பட்டது. ஆமென். இருளின் அதிபதி
அந்தகார லோகாதிபதி. ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வந்து விட்டான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த அந்தகார லோகாதிபதியின் ஆளுகைக்குட்பட்ட இந்த உலகத்தில் இருந்து ஆமென் சகலத்தை சிருஷ்டித்த தேவனாகிய ஒரு ராஜாதி ராஜா நமக்கு இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவாதி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் நாம் யோசிக்கிறோம். உலகத்தின் அதிபதி, நாட்டு ராஜாக்களை விடுவோம், தலைவர்களை விடுவோம், அதிபதிகளை விடுவோம். இப்போ இந்த உலகத்தை ஒரு அந்தகார லோகாதிபதி ஆகிய அவனுக்கு பேர் பொல்லாத பிசாசானவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரந்த உலகத்தில் ஒரு உன்னதமான நாட்டுக்குரிய ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எங்குதான் இருக்கிறார்கள்? இந்த உலக அந்தகார லோகாதிபதி ஆகிய பொல்லாத பிசாசானவன் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள் அல்லேலூயா தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது இவனோ என்ன சட்டம் இயற்றுகிறான்? இருளின் அதிபதி ஆகிய அவன் பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள், துரோகங்கள், மனசாட்சியற்ற நிலைகள், இரக்கமற்ற நிலைகள், எல்லா நிலையிலுள்ள பொல்லாத காரியங்களை மக்கள் மத்தியில் செலுத்தி கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை நெருக்கப்படுத்தி துக்கத்துக்குள் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதன் மத்தியில் ஒரு கவர்மெண்ட் கிரியேச்சர் நாம் ஜெபிப்பது உண்டல்லவா? அதனுடைய மத்திய சுவிசேஷத்துல நமக்கு ஆண்டவராக இயேசு ஒரு மாதிரி ஜெபத்தை நமக்கு அங்கு செய்து வைத்திருக்கிறார். 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. போதும். அப்போ இங்கு ஒரு மாதிரி ஜெபத்தை அங்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒரு நாடு என்றால் அதற்கு ஒரு அதிபதியோ ராஜாவோ அல்லது பிரதமர்களோ ஜனாதிபதிகளோ உண்டு. ஆமென். அந்த நாட்டிற்கு என்று தனி சட்டம் உண்டு. அல்லேலூயா. சட்டத்தை மீறினால் தண்டனை உண்டு. ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்னுடைய நாடு அங்கு அந்த நாட்டின் சட்டப்படிதான் நான் இங்கு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இங்கு வந்து விட்டால் இந்த சட்டத்துக்கு கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆமென். அதுபோல் பொல்லாத ஆவியாகிய பிசாசானவன், அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறவனாகிய பொல்லாத ஆவி கிரிய நடப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பரந்த உலகத்தில் அல்லேலூயா சர்வத்தை அண்ட சராசரத்தை ஏன் அவனுடைய கட்டுப்பாட்டுகள் நாடு இந்த உலகம் போலதல்ல. ஆமென். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை மீற வைத்தான், தேவனுக்கு விரோதமாக செயல்பட வைத்தான். அல்லேலூயா. அந்த லூசிபர் என்று சொல்லுகிறவனும் தேவ சபையிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். ஆமென். அவன் நிமித்தம் இந்த பூமி கெட்டு போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் சிருஷ்டித்தவன் தேவன். ஆனால் சத்துருவின் செயல் மூலமாய் நாடு நாசமாகிவிட்டது. நீதியற்ற நாடாக, அநீதி நிறைந்த உலகமாக, கொள்ளையும் நிறைந்த உலகமாக, அக்கிரமம் நிறைந்த உலகமாக, பாவம் அருவருப்பும் நிறைந்த உலகமாக அல்லேலூயா நிரம்பி இருக்கிற இந்த
அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். ராஜாதி ராஜா ஆமென் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை அவர் கடல் வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. வைத்து அவர்களுக்கு கர்த்தர் என்ன சில சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். யார் கண்ட்ரோல்? உலகம் யார் கண்ட்ரோல்? சாத்தானுடைய கண்ட்ரோல். அல்லேலூயா. நாம் யாருடையவர்களா இருக்கிறோம்? பரலோக தேவனுடைய ராஜாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் எது? தேவனுடைய சட்டம். ஆமென். இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற நடந்து கொண்ட சட்டம் சாத்தான் செலுத்தி கொண்டிருக்கிற அதிகாரம் சட்டத்திட்டங்கள் என்ன? தேவனுக்கு எதிரான சட்டம். சொல்ல புரியுதா? இப்போ எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமான் போய் ராஜா கிட்ட போய் சொல்றான், ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றான்? ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அல்ல 127 நாடுகளை ஆண்டவன் அவன், இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒருவர ஜனங்கள் சிதறுண்டு எப்படி இருக்கிறான்? பரம்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வலையில சொல்லுவோம். இன்று எப்படி உலகம் முழுவதும் பாவம் நிறைந்த இருள் நிறைந்த அந்தகார இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காய் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. ஆமென். அதுபோல அன்று அநியாயம் நிறைந்த அஞ்ஞான முறை நிறைந்த அந்த உலகத்தில், அந்த நாட்டில், அந்த நாட்களில் அல்லேலூயா பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற கூட்டம் இருக்கிறது. அப்ப இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இந்த நாடுகளை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு பின்னர் அந்த கிரியை செய்கிறவன் யார் என்றால் பொல்லாதவன். ஆமென். அசுத்தாவி. அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய திட்டம் இந்த பூமியில் நடக்கக்கூடாது. ஆமென். தேவனுடைய திட்டம் அதாவது இல்லைங்க, ஏன் அவர் நீதியின் தேவன். ஆமென். அவர் நீதியை தான் இந்த பூமியில நிறுவப்பார். யார் மூலம்? நம் மூலமாய். அல்லேலூயா. அவர் அநியாயத்தில் என்ன செய்வார்? பிரியப்படுகிறவர் அல்ல. அநியாயம் இல்லாத ஒரு பூமியாய் மாற வேண்டும். அவர் பாவத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல, பாவம் செய்யாத ஜனங்களை மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் பரிசுத்தத்தை விரும்பாதவர், ஆனா தேவன் பரிசுத்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்போ நேரு என்னது? எதிர்மாறானது. ஆமென். புரிந்து கொள்ள நமக்கு ஏன் நெருக்கம், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால், அல்லேலூயா, அப்படிப்பட்ட மோசமான ஆதிக்கம் இருந்த பொல்லாத பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் செயல்பட்டு கொண்டிருந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாகிய மக்களாகிய நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இது எவ்வளவு காலம்? குறிப்பிட்ட காலம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அதற்கப்புறம் ஒரு நிரந்தரமான வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் இயேசு சொன்னாரு, உலகத்தில், அதாவது சொல்ல, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்க? சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இதை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. சொல்ற புரியுதா இல்லையா? உலகத்தில் ஏன்? உலகத்தில் அதிபதி வேற ஒருத்தருடைய கட்டுப்பாடு. அதனால் நிந்தையும் பரிகாசமும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்கள் எல்லாம் வந்துதான் இருக்கும். இதன் மத்தியில் தேவனுடைய பலத்தால் நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது. அப்ப தேவனுடைய பலத்தால் நாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ளாமையை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ளாமையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பலத்தால் மேற்கொள்கிற கூட்டம். ஆமென். தேவனுடைய பலத்தால் மேற்கொள்கிற கூட்டங்களா? அப்ப சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால், சத்துரு அதிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அல்லேலூயா, நாம் அவருடைய பலத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்து கொண்டு எங்க வச்சிருக்கு? இங்க வச்சிருக்கு. இருள் அதிகாரியாக பொல்லாத சத்துருடைய ஆதிக்கத்துக்குள்பட்ட பூலோகத்தை வைத்திருக்கிறார். அப்ப பின்ன போராட்டம் இருக்காதா? அதான் நெருக்கம் வரும், பிரச்சனை வரும். பவுலே சொல்லுகிறார், நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கு பயணிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன சந்திக்க வேண்டியிருக்கு? உபத்திரவங்களை, நெருக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நான் சில நேரம் கேள்வி கேட்பேன், ஏன் ஆண்டவரே இது, ஏன் இந்த பிரச்சனை? நீ நல்ல ஆண்டோட ஜெபம் பண்ணி விடுதலைக்கு ஜெபம் பண்ணல, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ற ஜெபம் பண்ணல, பக்கத்து வீடு ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணல, அல்லேலூயா. அதுதான் அடுத்தது ஜெபிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தடையை கொண்டு போடுறான். ஆமென். ஜெபிக்காம இருக்கிறதுக்கு தடை. நீ ஆண்டோட பேசக்கூடாது, ஆண்டவரோடு நெருங்கக்கூடாது, ஆண்டோட விதிமுறைகளை கை கொள்ளக்கூடாது, ஆண்டவர் பயப்பட பயத்துக்குள் இருக்கக்கூடாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடாது, சாத்தான் சொல்றதை கேட்கணும், பாவம் செய்யணும், அநியாயம் செய்யணும், மதுபானம் அருந்தணும், கண்டபடி வாழணும். அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அக்கினி நரக, அக்கினி கந்தம் இருக்கிற நரகத்துக்கு அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அக்கினியும் கந்தம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு எல்லாரையும் என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும். இதற்கு அவன் எந்தெந்த நிலையில் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய உங்களை தூண்டுவானோ அதுக்கெல்லாம் பிரஷர் பண்ணிட்டு இருக்கோம். நாம் என்ன செய்கிறோம்? அதிலும் நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் கொடுத்த சட்டம் இருக்கிற பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியம் இந்த பூலோகத்தில் பாதுகாவல தேவனுக்கு ஏற்றவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு இது உதவி செய்கிறது. ஆனால் அதுபடி வாழ நமக்கு ஒத்துழைக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்ம பலப்படுத்துவர் பரிசுத்த ஆவியானவர். சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கடைபிடித்து வாழ்வதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அதாவது அந்த தெளிவு நமக்கு இருக்கிறது. கைகளை தலைமை சுத்தமா சொல்லுங்க. கடைசியில் வாசித்த வசனத்தை வாசிப்போம். சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு என்ன இருக்கிறாங்க? பரம்பி இருக்கிறாங்க. ஒரு விதமான ஜனம். அடுத்தது அவர்களுடைய வழக்கம் பார்த்தீங்களா? அந்த எவ்வளவு துல்லியமா பிசாசு கண்டுபிடிக்கிறான். அவர்களுடைய வழக்கம் நம்ம நாட்டில் உள்ளதான நம்ம ஆட்களுடைய எல்லா ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விகற்பமாக இருக்கு, புரிந்து கொள்ளவே முடியல. ஆமென். நம்ம ஆட்கள் எல்லாம் காலையில் சாயங்காலம் என்ன அடிக்கிறான்? தண்ணி அடிக்கிறான். ஆனால் அவன் தண்ணி அடிக்கிறான். அவனுக்குன்னே நாங்கள் டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கோம். ஆமென். அவனுக்குன்னே கள்ளச்சாராயம் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம், ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். விதவிதமான சுருட்டு, விதவிதமான சிகரெட்டு, பாரத சிகரெட்டையும் கொண்டு கொடுத்து பார்க்கிறோம், இந்தியன் பீடியும் கொண்டு கொடுத்து பார்க்கிறோம். அதையும் தோடுறாங்க. இவனை எப்படியாவது ஆண்டரை விட்டு பிரிக்க, நம்ம பரிசுத்த தெய்வத்தை பிரிக்க சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கான சண்டைக்கும் கிளப்பி விட்டுறேன். அதுலேயும் சோத்திரம், ஏசப்பா அந்த இடத்துல வாயை காத்து வாழ எனக்கு உதவி செய்யணும், அங்கேயும் முட்டி போட்டுறான். சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு போனாக்க இவன் சண்டை போக மாட்டான்னு நினைச்சா வீட்டுக்குள்ளே சண்டை உண்டு பண்ணிடணும்னு பிளான் பண்றான். சில குடும்பத்துக்குள்ள புருஷனை கையில் எடுக்கிறான், சில குடும்பத்துக்குள்ள மனைவியை கையில் எடுக்கிறான், சில குடும்பத்தில் பிள்ளைகளை கையில் எடுக்கிறான், சில குடும்பத்தில் கூட பிறந்த கையில் எடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறதுக்கு என்ன செய்யறான்? தூண்டி விடுறான். புரியுதா? ஆமென். அல்லேலூயா. தேவன் துக்கப்படுகிற காரியங்களை உள்ள நுழைச்சிட்டாலே சாத்தான் அந்த சந்துக்குள்ள உள்ள வந்துடும். அவனுக்கு பெரிய இடம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆமென். சாத்தான் விரும்புகிற ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்கிறதற்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்துட்டா போதும், உன் வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டா போதும். அந்த இடமே அவனுக்கு பெரிய விசாலமான இடம் ஆக்கிடுவாங்க. புரியுதா? ஏன் குடும்பங்கள் சண்டை, பிரச்சனை, குழப்பங்கள் உண்டாகிறது என்றாலே நம்ம
ஆண்டவருடைய ஆலோசனைகளை மறந்து அல்லது ஆலோசனைகளை கேட்காமல் ஆலோசனைகளாகிய சத்தியத்தை கை கொள்ளாமல் நம்முடைய கவனங்கள் உலகத்தின் அதிபதி வைத்திருக்கிற ரூட்டுக்கு நேராக போகுது. ஆமென். அவன் காட்டும் பாதையை நோக்கி கவனம் போகிறது. தேவன் காட்டும் பாதை ஒன்று. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ஐயமே தலையில சொல்லுவோம். இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசம். கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலம். அப்ப ரெண்டு வழி எங்கதான் இருக்கு? பூமியில வச்சு. ஆமென். ஒண்ணு திறந்து கிடக்கு, ஒண்ணு இடுங்கி இருக்கு. அப்போ இடுங்கிற வழி திறந்து கிடப்பது இந்த உலகத்தின் அதிபதி ஏற்றிருக்கிற அருவருப்பின் பாவத்தின் அக்கிரமத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வழியாக திறந்து கிடக்கிறது. ஆனால் இடுக்கமான வழி அது பரலோக தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை. அப்ப இடுக்கம் என்ன? கடைபிடிக்க கடினம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கடினம், வாய் மீறி பேசாம வாய் அடக்கம் வாழ்றதுக்கு கடினம், தவறான எண்ணத்தோடு பார்ப்பதற்கு தடை போட்ட சட்டம் அது. தவறான வார்த்தை பேசாமல் இருக்க தடை போட்ட சட்டம் தேவ சட்டம். தவறான எண்ணங்களை இருதயத்துக்குள் சிந்தித்து அசை போடுவதற்கு தடை போட்ட சட்டம் பரலோக சட்டம். இந்த இடந்து நம்ம அதான் சொல்லப்படும். வாசிப்போம். வழக்கங்கள் விகற்பம் வித்தியாசமா இருக்கு. ஏன் நம்ம காரியம் விட்டு எடுபடல? சாலமோன் விழுந்ததே அழகு, சிம்சோன் விழுந்ததே அழகு. அலட்டி கொண்டிருந்தான் கடைசியில். விரும்பின நபர் என்ன? அழகால் கவர்ந்து இழுத்து இவன் வலிமையை இழக்க பண்ணுவதற்காக வார்த்தையால் அலட்டி கொண்டிருந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சில சோவான சில காரியங்கள் சத்துரு காட்டுவார். அது பொருளா இருக்கலாம், மனமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம். காட்டி சிந்தனையில் உன்னை என்ன செய்து கொண்டிருப்பான்? அலட்டி கொண்டிருப்பான். சிந்தனையை முதலாவது சில்பாக வச்சு அந்த வழியில உனக்குள் நுழைந்து அந்தகார லோகாதிபதியாக பிசாசின் விருப்பத்தை நிறைவேற்ற வைத்து விடும். அதாக வேதம் சொல்லுகிறது. எப்படி இருங்க? தெளிந்த புத்தி. எப்படி இருங்க? தெளிந்த புத்தி. ஆமென். வசனம் மீதி பகுதியை வாசிப்போம். அவர்களை இப்படி ராஜாவின் சட்டத்தை சிலையை கும்பிடுவோமா? அப்போ தேவ மக்களை விளக்குவதற்குரிய எல்லா சட்டத்திட்டத்தையும் இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கு சத்துரு என்ன பண்றார்? ஏற்ற முந்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் ராஜாவின் சட்டத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இவங்களை உயிரோட விடக்கூடாது. அதாங்க அநேக இடங்களில் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களில் துணிகரமாய் அந்த பிசாசனுடைய ஆட்களை ஏவி விடுறான். ஆமென். தலையில சொல்லுவோம். நமக்கு அங்கே பிரச்சனை பண்ணாங்க, அங்கே அப்படி சண்டை போட்டு சொன்னாங்க, இயேசு இப்படி சொன்னா, தடுத்தான், அதை திட்டுனா, பேசினா, என்ன பிரச்சனை வருது இல்லையா? இதெல்லாம் யாருக்கு ஆளு? இவன் கண்டோள், மற்றவன். இவனை கிறிஸ்தவன் தவறா சொல்றான். இந்த துரோகிகளாகிய மனிதனுக்கு புத்தி இருக்கா? மனிதனே மதுபானம் அருந்தாத நீ கெட்டு போயிடும். நீ கெட்டுவது மட்டுமல்ல, உன் மனைவியும் கெட்டு போயிடும். உன் பிள்ளைகள் நடுத்தருக்கு வந்து சொல்றது தப்பா? அப்படி சொல்றவங்க நீ தடுக்கிற. நீ மனுஷனும் மனுஷனா இருக்க யோக்கியதேற்றம். நல்வழியை போதிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கமே. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற ஒரே ஒரு வேதம் வேதம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லையா?
நம்மை பரிசுத்தமாக மாற்றுவதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு ரத்தம் மட்டுமே, அது இயேசு ரத்தம். அப்போ நமக்கு எதிராக இயற்றுகிற சட்டத்துக்கு என்ன செயல்படுவதெல்லாம் அவர்களுக்கு, இவர்கள் உலக ராஜாக்களுக்கு எதிராக அல்ல, சாத்தானுக்கு எதிராக. தேவ பிள்ளைகள் வேறு சொல்றது எப்படி இருங்க? தெளிந்த புத்தி. என்ன புத்தி? எது தவறு, என் ஆண்டவர் பிரியமில்லாத எது, எது அருவருப்பான செயல், எது தேவன் துக்கப்படுகிற காரியங்கள் என்று விழிப்பாக இருந்து தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழ்வதற்காக கர்த்தர் உலகத்தில் கொஞ்ச காலம் வைத்திருக்கிறார். இது நிரந்தரமான காலம் அல்ல, இது தற்காலிகம். தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட காலம். ஆமென். கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள உன்னை விழுங்குவதற்காய், உன்னை நரகத்துக்கு கொண்டு போவதற்காய் சத்துரு பல வழியிலே போராடுவான். இதன் மத்தியில் விழிப்புணர்வு இருப்பதால் எதிர்ப்பு நீதான் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். அதான் பக்தம் பண்ண கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகித்ததேனா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகித்ததேனா, இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் பிறந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே தோட்டம் பெரிய சுடர் கொடியோ அந்த நாடு சுடர்கணிப்பே, அந்த நாடு சுடர்கணிப்பே. ஹல்லேலூயா. அப்போ இவளை இப்படி விட்டு வைக்கிறது ராஜாவுக்கு நல்லதல்ல என்ற ஐடியா கொடுக்கிறார். ஆமென். அதே போல இந்த தேசம் முழுவதும் சத்ருவாகிய சாத்தானுடைய ஆதிக்கு உட்பட்டதான தலைவர்களும் அதிகாரிகளும் ராஜாக்களும் எல்லாரும் தேவ ஜனங்களுக்கு எதிராக திட்டம் போடுவது. அப்போ இதுல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? விழிப்புள்ள, உனக்கு சொல்வது, பேசுவது, உனக்கு எச்சரிப்பு கொடுப்பது, உனக்கு பல அழுத்தத்தை கொடுத்து உன்னை திசை திருப்புவது எல்லாம் ஏது சாத்தானுக்குரிய என்னது செயல்பாடு திட்டங்களாக. இதுல தெளிவாயிருந்து ஜெயம் பெற்று வாழ்வதற்கு தான் உனக்கு போதிக்கப்படுகிற ஒரே ஒரு இடம் சபை மட்டுமே. போதிக்கிற ஒரே ஒரு வேத கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. ஆமென். அப்போ அதாவது நம்ம வசனத்தை அதிகமா கேட்கணும், சத்தியத்தை அதிகமா கேட்கணும். ஏன் இருள் நிறைந்த உலகம், இருளுக்கும் ஒளிக்குரிய வித்தியாசத்தை பிரித்து காட்டுகிற வேதம் நம்முடைய வேதம். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை காட்டுகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். நரகத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்குரிய வித்தியாசத்தை பிரித்து காட்டுகிற ஒரே புத்தகம். ஹல்லேலூயா. இந்த நியமம் சட்டத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதான் என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அவர் சொன்னார், அதற்கு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் அல்லேலூயா. இதே உபத்திரம் இயேசுவுக்கு வந்தது. ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை இதைவிட கடினமான பாதை, இதைவிட கடினமான உபத்திரம் எனக்கு இருந்தது. ஆனால் நான் அவைகளை ஜெயித்தவரா, சாத்தான் தலையை நசுக்கி போட்டவரா, இந்த மாதிரி தடக்கப்பட்டு வைத்திருந்து பிதாவின் வலது பரிசுத்த வீற்றிருக்கிறார். அவர் தான் தேவன் தான் சொல்ல ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக.
அந்த ஸ்தலம் தான் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், புதிய எருசலேம் ஆகிய ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த ராஜ்யத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் பரிசுத்த சட்டம். ஆமென். அந்த சட்டம் நம்ம இருக்கிற அருவருப்பை அகற்றும் சட்டம். ஆமென். அந்த சட்டம் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு தகுதியாக வைக்கிற சட்டம். அதாவது ஒவ்வொரு வாரம் சபையில வந்து கேட்கிறோம், கடிந்து கொள்ற மாதிரியும் கண்டிப்பாகவும் அந்த போதனையாக நம்ம கேட்கறதுக்கு ஜனங்களை வற்புறுத்தணும். அவர்களுக்கு என்னமோ நினைப்பு நம்மகிட்ட அப்படிங்க எடுத்துற பாஸ்டர். இந்த வற்புறுத்தல் தேவனால் அழைக்கப்பட்ட மேய்ப்பன் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏன் துக்கங்கள் வருகிறது என்றாலே, ஐயோ இன்று கொடுக்கிற வசனம் இவர்களுக்கு இன்னென்ன லெவல்ல செயல்படுமே, இன்று போதிக்க நான் ஜெபித்து ஆயத்தப்படுத்தி கற்றுக் கொடுத்த இந்த சாப்டர் மக்களுக்கு இன்னென்ன ஏரியாவை கரெக்ட் பண்ணுகிற சாப்டர் அல்லவா. இந்த சாப்டர் நான் போதிக்கும் போது மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும் இருந்தால் அவளுக்கு ஒரு என்ன உண்டா, தெளிவு உண்டாகுமே, அவருடைய சிந்தனை அங்கிருந்து வேற பக்கம் போற திருப்பப்படுமே, அவருடைய நடைமுறைகள் வேற பக்கம் போற தடுக்கப்படுமே, கட்ட சீரானவர்கள் நடத்துவாரே என்னோட எதிர்பார்ப்போடையாக ஊழியக்காரர் ஒவ்வொரு வாரமும் ஜனங்களை என்ன செய்யற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு யாருடைய? ஊழியக்கார எதிர்பார்ப்பு இல்ல, ஆவியாக கொடுக்கிற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை தட்டி தள்ளுவது யாரு? சாத்தான். நீ போவாத, இன்னொரு 200 ரூபா வருமானம் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு 500 ரூபா கிடைக்கும், ஒரு வேளை டீயும் மத்தியானம் கொஞ்சம் கிழங்கு துண்டம், ராத்திரி கொஞ்சம் கஞ்சி தண்ணியும் கிடைக்கும். போ, இதை தின்னுட்டு இது பண்ணிட்டு இருந்தா போதும், சர்ச்சைக்கு போகாத. ஏன் சர்ச்சைக்கு போனா எந்த மார்க்கம்? பரிசுத்த மார்க்கம் போதிக்கும். இப்போ உள்ள நாள் பூரா அல்ல, அதற்கு குறிப்பிட்ட நாட்களையும் நேரங்களையும் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அல்லேலூயா, நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளப்பட்டவர்கள் மாற வேண்டும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தமான மீண்டும் நான் வருவேன் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்க்கைகள் ஆயத்தமாக இருக்கிற சேர்த்து கொள்ளவர் வருகிறார். எல்லாரும் அல்ல, சர்ச்சைக்கு வந்துட்டு மணி அடிச்சுட்டு போனவங்க எல்லாரும் அல்ல, சர்ச்சில் வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு போனவங்கள அல்ல. அவர் கொடுத்த சட்டமாகிய பரிசுத்த சட்டத்துக்கு உட்பட்டு அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்தார். ஜனங்களுக்காக ஒரு சலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, இந்த உலகத்துல குறிப்பிட்ட வயதுக்கு மேல வாழ்க்கை இல்லை என்று தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. யாரும் ஆதியில உள்ள மனுஷர்களை போல 1000 ஆண்டு பக்கம் வாழ்ந்ததில்லை. ஒரு மனுஷன் ஒரு 80 வருஷம் அல்லது 90 வருஷம் வாழ்கிறான் என்றால் அதுல குறிப்பிட்ட பாதியும் அவனுக்கு தூக்கத்துக்கு போயிருது. குறிப்பிட்ட ஆண்டுகள் வேலை செய்ய போயிருது, குறிப்பிட்ட ஆண்டுகள் சாப்பிடுகின்றே போயிருது, குறிப்பிட்ட ஆண்டுகள் என்னது பொழுதுபோக்குக்கே போயிருது, குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒவ்வொரு வேலைகளுக்கும் நம்ம ட்ரெஸ் பண்றதுக்கு அது இதுக்கெல்லாம் நேரங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் மட்டும்தான், சில வருஷங்கள் மட்டும்தான் மொத்தத்தில் உங்களுக்கு எனக்கும் தேவனோடு வாழ்வதற்குரிய நேரம். ஏதோ கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் நேரம் கிடைக்கும். மீதி எல்லாமே உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் சமுதாயத்தை குறித்து, உனக்குரிய வாழ்க்கை ஏரியா குறித்தும் சிந்திக்கிறது நேரம் சரியா போச்சு. இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு இந்த நிறைந்த நேரத்தின் மத்தியில கொஞ்ச நேரம் கேட்பது தான் ஐயா எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி செய்வது. அதுக்காக தான் ஊழியக்காரன் அழுத்த முடியும். இதெல்லாம் சிந்திக்கிறதுனால தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓ 4 வார்த்தை உனக்கு வந்தால் நீ தேவனுக்கு ஏற்றவனாய் மாறி விடுவாய், தேவராஜ்யம் தகுதியுள்ளவனாய் மாறி விடுவாய், இவனை கைவிட்டு விடுவார்கள். அப்போ வரவில்லை என்றால் ஐயோ எதிர்பார்ப்போடு காத்திருந்த மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே, அப்போ என்ன ஊழியக்காரன் வருத்தம் வந்து விடுகிறது, அவன் துக்கப்படுகிற ஊழியக்காரன் வருத்தப்படுகிறது. அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்யறோம்? கண்டிஷன் பண்றோம், கடிந்து கொள்றது, எல்லா இதுவும் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். என் அடிச்சுவடை பின்பற்றி வருகிற நீ உலகத்தை ஜெயிக்க முடியும்.
அதான் கர்த்தர் நம்ம சொல்றாங்க. அதனால அப்ப அதுதான் நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம் பாருங்க, நம்ம அதில் வாசித்தோம் மத்தேயுல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்னது? பரலோகம் இப்பவுமே எனக்கு அப்படி அல்ல. உம்முடைய ஆளுகை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எந்த பூமியில உண்டாகட்டும். ஜெபத்தின் அர்த்தங்களே அதான் மாடல் பிரேயர். அதை விளக்கி சிந்திக்கும் போது அது தெரியும் உண்மை. ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதான காரியம் பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென். அங்கு அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, பாவிகள் அங்கு வருவதில்லை, அனுமதிப்பார் அங்கு வருவதில்லை, உலகத்தை ஆசாபாசத்தை அனுமதித்து அங்கு வருவதில்லை, உலக சித்தத்துக்கு முக்கியத்துவம் அங்கு வருவதில்லையே. ஆமென். எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள் வருவார்கள். அல்லேலூயா. அந்த ஆளுகை, அந்த ராஜ்யம் என் வாழ்க்கையில் உருவட்டுமாப்பா, என் குடும்பத்தில் நடக்கட்டும், என் சபையில் நடக்கட்டும், என் சமுதாயத்தில் நடக்கட்டும். ஆமென். ஜெபம் என்பது சும்மா சடங்கா தெரிந்து கொள்ளதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ராஜ்யத்தின் ஆளுகை, என் குடும்பத்தில் அந்த ராஜ்யத்தின் ஆளுகை, என் சபைக்குள் இந்த ராஜ்யத்தின் ஆளுகை, என் சமுதாயத்தில் அந்த ராஜ்யத்தின் ஆளுகை, எங்க தேசத்தில் அந்த ராஜ்யத்தின் ஆளுகை உண்டாகும். அந்த ஆளுகையை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த செயல்பாடுகள், நீதியான காரியங்களை செயல்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நல்ல வேதத்தை கொடுத்து, அதில் இருந்தத இருளில் இருந்ததான உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வைத்து, உங்களுக்குள் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவத்தின் சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்கள் மூலமாய் அவருடைய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் பரப்புவதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். புரியுதா? அது நீங்கள் எனக்கு சாட்சி. புரியுதா இல்லையா? நீங்கள் எனக்கு சாட்சி. அவரை சாட்சி என்றால் என்ன? அவர் யார்? பரலோகத்துக்குரியவர். அவர் எதை விரும்பாதவர்? பூலோகத்துக்குரிய அறிவிற்கு விரும்பாதவர். அப்ப அவருக்கு நாம் சாட்சி என்றால் அவர் எப்படிப்பட்டவரோ அதே சுபாவமும், அதே சிந்தையும், அதே நடக்கையும், அதே செயல்முறையுடன் நாம் இந்த பூமியில வாழலாம். அதற்கு தான் தேவன் ஒரு சபையை வச்சு உங்களுக்கு அதை ஊட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக ஆமென். வளர்ச்சிக்கேற்ற உணவு. ஆமென். எப்பவுமே என்ன அல்ல, பால் அல்ல. என்னது? கலங்காதே, பயப்படாதே, கண்ணீரை துடைக்கிறார், உன்னை தேற்றுகிறார், உன் ஆற்றுகிறார், உன் முதுவலியை குணமாக்குகிறார். அந்த பெரும் பால் மட்டுமல்ல, அது தொடக்கத்துல குழந்தைக்கு சரியா போச்சு. ஆனா வளர்ந்த உனக்கு கையில் சொல்லும் அவரை போல் இந்த ராஜா உன் வாழ்க்கையில வாழ்வதற்கு நீ இடம் கொடுத்தார். அவருடைய விருப்பத்துக்கு நீ உன்னை விட்டு கொடுத்தால் அவர் உன் வாழ்க்கையில் ஆட்சி செய்வார். அவர் உன் குடும்பத்தில் ஆளுகை செய்வார். ஆமென். அப்போ அந்த ஆளுகையில தான் உனக்கு இருக்கிற கஷ்டங்கள், துக்கமான காரியங்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் நிச்சயம் அகற்றப்படுகிறது. ஆமென். அதான் நம்ம முதல்ல வாசித்தோம், ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம். அப்போ ராஜா உன் குடும்பத்தில் இருக்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிறார், சபைக்குள் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம், அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதிகாரமுடைய தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீ அதற்கு உட்பட்டு வாழ்வதற்கு உன்னை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. அவன் சத்தியம் கேட்காம கடினமா தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு,
உன்னை ஒப்பு போட்டு அர்ப்பணி, நான் உன்னை நடத்துகிறேன். உன் பார்வைக்கு கடினமாகத்தான் தோன்றும். அல்லேலூயா. நீ ஒட்டுமொட்டு செய்யாதே. என் ஞாபகத்தை கை கொள்ள உன்னை ஒப்பு கொடுப்பாயா, உன்னை காரணம் முடிந்து நடத்துகிற தேவனிடத்தில் சொல்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ராஜாவின் வார்த்தை, அவர் வேறு சொல்லும், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, பெரிய சாப்டர் நான் பேசுறேன், இதோட நிப்பாட்டம். அவர் தம்முடைய அதிகாரமுடைய வார்த்தை, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை உனக்கு மேலாக மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு எதிராக மேலாக, உன் நன்மைக்காக, உன் பிரச்சனையை தகர்த்தறிவதற்காக, உனக்கு ஒரு பாதுகாவதற்காக அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை உனக்கு அனுகூலமான வார்த்தையாக கடந்து வருகிறேன். நான் என் வார்த்தையை அனுப்புகிறேன். என்ன நோக்கத்தோடு நான் அனுப்புகிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன். அழகா சொல்லப்பட்டிருக்கு ஏசாயாவில். வாசிக்கிற வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். மாரியும் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே இருக்கும். கையில் அப்படி அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில், அதான் ராஜாவின் வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை ஒன்று சொல்லுகிறோம், ஒன்றில் நன்மைக்கு எதுவாய் தீர்க்கும், இல்லை என்றால் தீமைக்கு எதுவாய். ஆமென். அவர் அனுப்பின நோக்கத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் போது நமக்கு அது நன்மையாய் மாறுகிறது. அவர் அனுப்பின நோக்கத்துக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அது நியாய தீர்ப்பாய் மாறிவிடும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு தேவைதான். ரெண்டு காரியங்கள் வைத்துதான் கொடுத்திருக்கிறார். எந்த வாக்குத்தத்தம் கண்டிஷன் இல்லாத வாக்குத்தத்தம் இல்லை. என்னதோ நான் வசனம், நான் என் வார்த்தையும் இருக்கும். வெறுமையாய், என்னது வெறுமையா திரும்பாது. கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார்கள். ஒன்றில் உனக்கு ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்தார், இல்லை என்றால் ஜட்ஜ்மென்ட். நான் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லிவிட்டார். ஆமென். சொல்லிய இந்த வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ கீழ்ப்படியும் போது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கீழ்ப்படிய விட்டால் அது ஒரு நாள் ஜட்ஜ்மென்ட் கொண்டு இருக்கு. புரியுதா? இதாக்க சில காரியங்கள், இந்த சில வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறனால்தான் சில காரியங்களை உங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறோம். வேற ஒன்றும். அப்போ அந்த கண் திறக்கப்பட்டதுனால்தான் எல்லாத்திலையும் என்னது ஷார்ப்பா பார்க்கணும். சின்ன காரியத்துக்கும் கண்டிஷன் போட்ட மாதிரி இருக்கு. காரணம் தெளிவு. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். இதெல்லாம் தான் என்னுடைய போதனையுடைய முறையை கற்றுக் கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டு வாசலை வைத்திருக்கு. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் வைத்திருக்கிற வாசல் என்னது? திறந்த வாசல். பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாசல் இடுக்கமான வாசல். ஏது சொல்லுகிறது? எதை தெரிந்து கொள்ளுங்க? இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதை சொல்றாரு? அதாவது இடுக்கமான தெரிந்து கொள்ளுங்க.
என்னையா இது? விசாலமான வாசலை திறக்காம தெரிந்து கொள்ள விடாம ஆண்டு இடுக்கமான தெரிந்து கொள்ள சொல்றாரு. வசந்த வாசத்தை முடிப்போம். ஏங்க இது சொல்றாரு? பூமியில வாழ்கிற நம்ம பார்த்து ஆண்டு சொல்ற எந்த வாசலை தெரிந்து கொள்? இடுக்கமான வாசல் வழியாவா? இந்த ஆண்டு நம்மளை பிடிக்கல போடுறது. ஜாலியா தாராளமா ஓஹோன்னு வாழ்ற வாசல் தேவன் எனக்கு தராம என்ன வாசல்? புரியுதா இல்லை? ஏன் நெருக்கம்? ஏன் சில நிந்தைகள், பரிகாசங்கள்? பெரிய பிரச்சனை வராதுனாலும் பல பிரச்சனைகள் தெய்வ மக்களுக்கு எதிராக உண்டு. குடும்பத்தில் வந்து சொல்லுவான், சத்தமா சொல்லு. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், என்ன பொட்டு வைக்க முண்டச்சு மாதிரி போகிறான் சொல்லுவாங்களா இல்லையா? சத்தமா சொல்லு. என்ன வள ஒன்றும் இல்லாமல் போய் நடக்கிறான் சொல்லுவாங்களா இல்லையா? இதே ஒரு கிண்டல் தானே. ஆனால் கை இங்கேருந்து கழுத்து வர வலை போட்டாங்க, பரவாயில்ல என்ன இவன் அலங்கரிச்சுட்டு போகிறான். அப்போ சின்ன மேட்ரு தான் இது. இதோட பெரிய மேட்ரு வேற ஆண்டு சொல்றாரு, இந்த இடுக்கமான வாசல் தான் ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக வாழ்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வைத்த வாசல். இடுக்கமான வாசல் வழியை உள்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி எப்படியா? விரிவும் வழி விரிவும் இருக்கு, விசாலமும் இருக்கு, தாராளம். எப்படியும் வாழலாம், எதுவும் செய்யலாம், எதுவும் பேசலாம், எதுவும் தின்னலாம், எப்படியும் இருக்கலாம். இது விசாலம். ஆனா அநேகர் போறான், கூட்டம், பெருங்கூட்டம், கிறிஸ்தவனும் சேர்ந்தா போறாங்க. உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற கிறிஸ்தவன் அங்கதான் நிற்கிறான். ஆமென். வாசமான அநேகர் அங்கதான் நிற்கிறான். எந்த வாசலை காட்ட? விசாலமான வாசலை காட்ட அநேக வாசமான அநேக ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்களும் அநேக விசுவாசிகள் சொல்லுகிறவர்களும் என்று தெரிந்து கொள்கிற வாசல் இதுதான், விசாலம். தாராளம் எப்படியும் வாழலாம் என்ற போதனை, எதுவும் செய்யலாம் என்ற போதனை, எப்படி ஆராதிக்கலாம் என்ற போதனை. அப்படியெல்லாம் வாழ வேண்டாம். எதுக்கு அப்படி வாழ வேண்டும்? இப்படி வாழ்ந்தாலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இப்படியெல்லாம் பொய் புத்தலாட்டம் சொல்லி உங்களை தேவன் உனக்கு வைத்த வாசல் நுழைய விடாமல் அல்லேலூயா விசாலமான சாத்தான் ஆயத்தப்படுத்தின வாசல்ல பிரவேசிக்க வைக்கிறதற்கு சத்துரு திட்டம் போடுகிறார். வாசிக்கும் இடுக்கம். பார்த்தீங்களா? ஜீவனு போற வாசல் எல்லாம் சொல்லு. இடுக்கம். என்னது இடுக்கம்? இடுக்கத்துல போக விரும்புவாங்களா? சில இடத்துல போகும்போது ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. ஒரு ஆள் போகும்போது தான் அது திறக்கும். அந்த ஆள் போன பிறகு தான் அடுத்த ஆள் அடுத்த சந்தையில் நுழைய முடியும். மொத்தமாக நுழைஞ்சா இடையில மாட்டி நிற்க வேண்டியது. இப்படி சில வாசல்கள் உண்டு. அல்லேலூயா. ஓடி வரவன அவசரமாக போக முடியாது. போன இடம் நசுங்கிடுவான். அல்லேலூயா. எதை கண்டுபிடிக்கிறவன் எல்லாரும் கண்ணிலையும் படாது. பெரிய ஒரு பெருங்கூட்ட கிறிஸ்தவம் இருந்தாலும் எல்லாரும் கண்ணிலையும் இடுக்கமான வாசல். ஏன்? எல்லாம் சொகுசு அனுபவிக்க விரும்புகிறோம் இல்லையா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. யாரும் என்ன ஒன்று சொல்லிடக்கூடாது. நான் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்றத மக்கள் பார்க்கணும். நல்ல கத 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 கதா கொடுத்துட்டு நல்ல குது 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 குதுன்னு போறதான வாழ்க்கையை பிறகு நான் காட்டணும். அது இடுக்கமான வாசல். அதான் சிலதெல்லாம் வெறுக்க சொல்றது. அல்லேலூயா. கர்த்தர் போட்டதான ஓட்டைக்கு நேரம் எத்தனை எக்ஸ்ட்ரா ஓட்டை போட்டு உடம்பு கெடுக்காதுன்னு சொல்ல காரணம் இடுக்கமான வாசல் தான். ஆமா, என்ன நீ இப்படி இருக்கிறன்னு கேட்கணும். அவன் அதான் வாழ்க்கை. என்ன நீ இப்படி இருக்கிற? அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தானே, உனக்கு மட்டும் என்ன தனியா? ஆமா. அந்த இடத்துல ஆமா எங்களுக்கு அப்படிப்பட்ட போதனை தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்ன வச்சிருக்க. அவங்க ரெண்டு கால்லையும் இந்த இது மற்ற இது பெரிய இவ்வளவு இதெல்லாம் உள்ள சங்கிலி, அதாவது
புரியல, சலங்க, ஒரு பெரிய சலங்க, டோன் 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 ஆட்டு. சில பெண்ணுங்க வரும்போது தெரியும், சில் 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 சில், யோ பிசாசு வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் கழட்டி போட்டோம். அப்போ இந்த ஆடம்பரத்தை வெறுக்கிற இருதயம் யாருக்கு இருக்கும் என்றால், ஆசாபாசம், ஆடம்பரம், கவர்ச்சி, உலக ஆசை இச்சைகள் இதெல்லாம் வெறுக்கிற இருதயம் யாருக்கு உண்டாகும் இருக்கும் என்றால், இடுக்கமான ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிச்சவங்க. சொல்லு, புரியுதா இல்லையா? வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும் நீ எந்த வாசலை தெரிந்து கொண்டிருக்க. புரியுதா இல்லையா? புரியுதாங்க? இது புரிய வேண்டிய வார்த்தை. உன்னுடைய நடைமுறை, வாழ்க்கை, பேச்சு, உன்னுடைய ஒழுக்கத்தை பார்த்தா தெரியும் நீ தெரிந்து கொண்ட வாசல் எது. பாடு செய்கிறியா? உனக்கு கட்டணி, உனக்கு வைத்த வாசலை கண்டுபிடிச்சிட்ட. அடுத்த நிந்திக்கிறவர்கள் இருக்கா? கண்டுபிடிச்சிட்ட வாசல். ஆசா பாசத்தை வெறுக்குதியா? சின்பத்தை வெறுக்குதியா? ஆடம்பரத்தை வெறுக்குறியா? வாசலை கண்டுபிடிச்சிட்ட. ஓ, வெறுக்க வேண்டிய எண்ணம் மருந்தாலே இடுக்கமான வாசலை தெரிஞ்சிட்ட. தள்ளி விட வேண்டிய இடத்தை, வாழ்க்கையை தள்ளி விடுகிறாயா? இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்ட. சொகுசான வாழ்க்கை வெறுக்கிறியா? இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டிருக்கிற. அந்த வழியின் முடிவு நித்திய ராஜ்யம். அந்த ராஜா உனக்கு எனக்கு ராஜா. அந்த ராஜாவுக்கு உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடு. என் பரம ராஜாவே, ராஜாதி ராஜாவே, உமக்கு நான் இடம் கொடுக்கலையா? அந்த அதிகாரம் நிறைந்த வல்லமை நிறைந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்காமல் என் சொந்த விருப்பத்தின்படி தாராளமாய் வாழணும்னு ஒரு எண்ணத்தோடு நான் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டாப்பா. இன்றுதான் எனக்கு வாசல் எது சரி என்பதை கண்டுகொண்டேன். நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு அமர, உன் அருகில் அமர தகுதி உள்ளவனாய் என்னை காட்டு கொண்ட வாசல் இருக்கா, எனக்கு அடையாளமான வாசல் இருக்கா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த நாள் வரையிலையும் நடத்தின தேவனாம. பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஜீவனுக்கு போகிற வாசலை அடையாளம் கண்டு கொண்டதவர். அதனால் தான் எனக்கு சில நிந்தைகளும், சில பரியாசங்களும், சில உபத்திரவங்களும் என் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆண்டவரே, இந்த பாதை வழியா, அந்த காட்டு பாதை வழியாய் கடந்து செல்ல கிருபை தாரும் சொல்லி கேட்கிறேன். ஒரு நாள் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே, எந்த இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு
கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் வார்த்தை எங்கே அங்கே அதிகாரம் உண்டு. அதை மையமாக வைத்து கத்திர வார்த்தையை கேட்டோம். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் அந்த ராஜாதி ராஜாவுடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாசலை அடையாளம் கண்டுகொண்டு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ கண்டு கிருபை தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பா, எப்படியோ வாழ்வதற்குரிய வழிகள்ல தேவன் காட்டும் ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசல், அந்த வாசலை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த வாசல் வழியா நம்முடைய ஜனங்கள் பயணிக்கட்டும். அப்பா, அந்த வாசல் வழியா பயணிக்கிற கர்த்தர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறவனே நான் உமக்கு சொல்றேன். மட்டும் நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்து ஒவ்வொரு ஆசீர்வதி அந்த பெரிய காற்று செய்யும். பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.